முன்னொரு சமயத்தில் சிவனுக்கும் திருமாலாகிய மோகினிக்கும் ஐயப்பன் குழந்தையை அவதரித்தார். அந்த குழந்தையை பம்பை ஆற்றின் கரையில் மணிமாலையில் படுத்திருந்தது. பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகரன் பாண்டியன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றபோது ஐயப்பனைய குழந்தைக்கு குழந்தை அழுது கொண்டிருப்பதை பார்த்து என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தபோது அப்போது ஒரு முனிவர் அங்கு வந்து, மன்னா, உனக்கு பிள்ளை இல்லாத குறையை பொறுப்பதற்காகவே இந்த குழந்தை அவதரித்திருக்கிறது. இந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் வை. அப்படியே செய்கிறேன் முனிவரே என்றார் அரசர். அதற்கு முனிவர், இந்த குழந்தைக்கு 17 வயதாகும்போது இந்த குழந்தைக்கு யார் என்று தெரிய வரும். மன்னா, தங்களுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது பற்றி அரசனும் அரசியும் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அமைச்சன் மட்டும் வருந்தினான். மன்னனுக்கு பிறகு நானே இந்த ஆட்டின் அரசனாக வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். அதற்கு இடையூறாக இப்படி ஒரு குழந்தை வந்து விட்டு சேர்ந்ததே என்று அமைச்சர் எண்ணிக்கொண்டிருந்தார். மணிகண்டனுக்கு 5 வயது ஆயிற்று. அரசன் மணிகண்டனை குருகுலவாசத்திற்கு அனுப்பினான். குருகுலவாசமும் முடிந்தது. குருதேவா, தாங்களுக்கு குருதட்சணை தர விரும்புகிறேன். தாங்கள் விரும்புவதை கேளுங்கள். குருதட்சணை எனக்கு வேண்டாம். என் மகன் ஊமையாகவும் பார்வையற்றனுமாக இருக்கிறான். நீ தான் ஹரிஹர சொரூபம் என்பது எனக்கு தெரியும். என் மகனுக்கு பேச்சும் பார்வையும் தந்து நீ அருள் புரிய வேண்டும். அதற்கு மணிகண்டன், குருதேவா, பால் நிறைந்த ஒரு பாத்திரத்தில் வில்வத்தலையும் துளசியும் விட்டார். அந்த பாலில் திருநீற்றையும் நந்திரித்து போட்டு அவர் குருவின் மகனை தருகச் செய்தார். அந்த பாலை பருகிய குருவின் மகன் பார்வையும் பேச்சும் பெற்றான். ஐயா அப்பா, ஐயா அப்பா. குருகுலவாசம் முடிந்து மணிகண்டன் அரண்மனையை திரும்பினார். சில காலம் கழித்து அரசிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டினார்கள். எப்பொழுதும் அரசனும் அரசியும் மணிகண்டனையும் ராஜராஜனையும் தங்கள் 2 கண்களாக போல் போட்டு வளர்த்தனர். மன்னன் முதுமையடைந்தான். அவன் மணிகண்டனுக்கு முடிசூட்ட நினைத்து இது தீயவனான அமைச்சனுக்கு தெரிய வந்தபோது அமைச்சர், அரசியாரே, தங்களுக்கு பிறந்த ராஜராஜன் இருக்கும்போது காட்டில் அனாதையாக கிடைந்த மணிகண்டனுக்கு முடிசூட்டுவதா? அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்றார் அரசி. அதற்கு அமைச்சர், தாங்கள் நினைத்தால் மணிகண்டனுக்கு முடிசூட்டுவதை தடுத்து தங்கள் மகன் ராஜராஜனை நீங்கள் அரசனாக்க முடியும். அப்படி ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள், நிச்சயமாக நான் அதை செய்கிறேன் என்று அரசி. அமைச்சர் கூறிய யோசனையின்படி அரசி தனக்கு கொடிய தலைவலி வந்திருப்பது போல் நடித்தாள். அரசன் துடிதுடித்து போனான். மருத்துவர்கள் பலர் வந்தும் அரசிக்கு மருத்துவம் பார்த்தார்கள். ஆனால் பயன் எதுவும் ஏற்படவில்லை. அமைச்சரே, அரண்மனையை மருத்துவர்களால் அரசியின் தலைவலியை குணமாக்க முடியவில்லை. இப்போது நாம் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றார் அரசர். அரசே, கவலைப்படாதீர்கள். எனக்கு தெரிந்த மூலிகை வைத்தியர் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த நோயை அரை நொடியில் தீர்த்து விடுவார் என்றார் அமைச்சர். உடனே அந்த மருத்துவரை அழைத்து வாருங்கள்
என்றார் அரசர். வஞ்சக அமைச்சர் போலி மருத்துவரை ஒருவனை ஏற்பாடு செய்து அழைத்து வந்தான். அரசே, என்னிடம் இருக்கும் மூலிகையை புலிப்பாலில் கலந்து கொடுத்தால் அரசின் தலைவலி பறந்தே போய்விடும் என்று போலி மருத்துவன் கூறினான். ராணியின் தலைவலியை நீக்கும் பொருட்டு புலிப்பால் கொண்டு வருவதற்கு என் நாட்டில் பாதியை கொடுக்கிறேன் என்ற செய்தியை நாடு முழுவதும் பறையறித்து தெரிவிங்கள் என்றார். புலிப்பால் கொண்டு வருவதற்கு பலர் நாட்டுக்கு சென்றார்கள். தந்தையே, எனக்கு உத்தரவு கொடுங்கள். நான் சென்று புலிப்பால் கொண்டு வந்து அன்னையின் தலைவலியை நீக்குகிறேன் என்றார் மணிகண்டன். மணிகண்டன் மீது கொண்ட அன்பு காரணமாக மன்னனுக்கு மணிகண்டனை பிரிவதற்கு மனமில்லை. எனினும் அவன் மணிகண்டனின் பெரிதும் வற்புறுத்ததால் அரைமனதோடு சம்மதித்தான். அரசர் மணிகண்டன் தாயிடம் விடைபெற்று சென்றார். அவள் மணிகண்டனை பிரிவது மனம் இல்லாதவள் போல் பாசாங்கு செய்தாள். அம்மா, தலைவலி பொறுத்துக்க முடியவில்லையா என்று அரசி. அம்மா, வருத்தப்படாதீர்கள். காட்டுக்கு சென்று நான் எப்படியும் புலியுடன் திரும்பி வருவேன் என்றான் மணிகண்டன். சிவபெருமான் உனக்கு துணை புரிவராக என்றார் அரசர். மகரிஷி என்ற அரக்கி தேவருக்கு பல விதங்களில் துன்பம் கொடுத்து கொண்டு வந்தாள். தேவர்கள் காட்டில் மணிகண்டனை சந்தித்து அவரது அவதார நோக்கத்தையும் நினைவுபடுத்தினார்கள். மணிகண்டா, மகிஷி துன்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று தேவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மணிகண்டன் மகிஷியுடன் கடுமையாக போர்விட்டு அவளை கொன்றார் மணிகண்டன். மகிஷியை கொன்று எங்களை காப்பாற்றி அருள் புரிந்தீர்கள் என்று தேவர்கள் நன்றி கூறினார்கள். அதற்கு நன்றிக்கடனாக இந்திரனாகிய நான் ஆண் புலியாகவும் தேவர்கள் பெண் புலியாகவும் மாறி உங்களுடன் அரண்மனைக்கு வருகிறோம் என்றார்கள் தேவர்கள். மணிகண்டா, நீ சாதாரண மனிதன் இல்லை, நீ தெய்வப்பிறை ஹரிஹரபுத்திரன் என்பதை அறிந்து கொண்டோ. ஐயப்பா, புலியை அனுப்பிவிடு. மகனே, என்னை மன்னித்து விடு. உன் மகிமை தெரியாமல் உனக்கு தீங்கு செய்ய நினைத்து விட்டேன் என்று அரசி கூறினார். மணிகண்டன், எனக்கு எல்லாம் தெரியும் தாயே. தந்தையே, நானே புளிய பால் கறந்து தருகிறேன். தாயின் நோய் விரைவில் நீங்கிவிடும் என்றார் மணிகண்டன். தந்தையே, உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேளுங்கள். அரசர் மணிகண்டனிடம், நீ எங்களுடன் இருந்ததன் நினைவாக உனக்கு ஒரு கோயில் கட்ட விரும்புகிறேன். உங்கள் விருப்பம் நிறைவேறும் என்றார் மணிகண்டன். மன்னன் அகத்திய முனிவரின் ஆலோசனையின் பேரில் 18 படிகளுடன் சபரிமலையில் ஒரு கோவில் எழுப்பி